வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்ரீலங்காவில் வெக்கேஷனில் போய் நின்ற நேரம் ஒரு சிங்கள கிராமத்தில் நின்றுனாங்க. அங்கே இந்த போஞ்சிக்காய் கறி சமைச்சிருந்தது. ஒரு வித்தியாசமான மெத்தட். நான் அவைகிட்ட அந்த ரெசிபியை கேட்டுட்டு வந்தேன். அந்த ரெசிபியின்படி நானும் சமைக்கிறேன். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே ஒரு டேஸ்டான ஒரு போஞ்சிக்காய் கறியாக இருந்தது. வாங்க செய்து பார்ப்போம். ஒரு கிரைண்டர் டிஷ்ஷுக்குள்ள 2 மீசக்கரண்டி அளவு காஜு அதை இதுக்குள்ளே போடுவோம். அதோட ஒரு துண்டு இஞ்சி, நான் ஒரு துண்டு இஞ்சியை கிரைண்டரில் அடி போடுறதுக்காக சின்ன சின்ன துண்டாக போட்டிருக்கேன். இஞ்சியையும் இதுக்குள்ளே போடுவோம். இதோட 3 பெரிய உள்ளி அதையும் நான் வெட்டியிருக்கேன், அதையும் இந்த கிரைண்டருக்குள்ளே போடுவோம். இதோட 2 மீசக்கரண்டி அளவு தேங்காய் பூ அதையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு தேக்கரண்டி காஷ்மீர் மிளகாத்தூள், அரைக்கா தேக்கரண்டி மஞ்சள் தூள், ஒரு தேக்கரண்டி உப்பு இவ்வளத்தையும் போட்டு நாங்கள் ஒருக்கா கிரைண்டரில் அடித்து எடுப்போம். கிரைண்டரில் அடித்தாச்சு. நாங்கள் இதை ஒரு டிஷ்ஷில் எடுத்து வடியாக வைப்போம். கொதிச்சு வர எண்ணெய்க்குள்ள ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகமும் ஒரு துண்டு கருவேப்பட்டையும் போட்டு வதக்குவோம். இதோட ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து வதக்குவோம். வெங்காயம் வதங்கி வரைக்குள்ள கருவேப்பிலையும் ரம்பையும் சேர்க்கணும். எல்லாம் வதங்கி வரைக்குள்ள நாங்கள் வெட்டி வச்சுக்க இந்த போஞ்சிக்காயை போடுவோம். போட்டு அது ஒருக்கா நல்லா கலந்து விடுவோம். அதோடு நாங்கள் கிரைண்டரில் அடித்து கஜுவரில் அடித்த தண்ணியை கொஞ்சமாக கலந்து கிரைண்டரை கலவி அந்த தண்ணியை இதில் விட்டுருக்குது. இப்போ நாங்கள் இதை மூடி இந்த போஞ்சிக்காய் அவிய விடுவோம். இப்போ போஞ்சிக்காய் அவிஞ்சு வந்தது. இப்போ ஒரு சொட்டு தண்ணி இருக்குது. இந்த பருவத்தில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற அடித்து எடுத்து வச்சுருக்கிற இந்த கஜு தேங்காய் பூ மிக்ஸை நாங்கள் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். சேர்த்த மிக்ஸை நல்லா கலந்து விடுவோம். இப்போ இதோட ஹீட்டை மீடியத்தில் வச்சுக்கணும். இனி எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு நாங்கள் ஒரு 2 நிமிஷம் மூடி விடுவோம். அதுக்கு நல்லா அவியட்டும். 2 நிமிஷம் ஆகிட்டது. நாங்கள் சட்டியை ஒட்டாமல் வட்டி வந்துட்டது. நாங்கள் இனி அப்படியே இறக்கி எடுப்போம். அதுக்கு முதல் நாங்கள் உப்பு பார்ப்போம். இன்னும் நாங்கள் ஒரு தேக்கண்ணு தான் போட்டு நாங்கள் உப்பு ஓகே இருக்குது. நான் இப்போ இதுக்குள்ள தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்க்கணும். சுட சுட சுவையான
பூஞ்சிக்காய் கறி ரெடி. நாங்கள் இப்போ இதை இந்த டிஷ்ஷுக்கு மாற்றுவோம். நீங்களும் இப்படி இருக்கா செய்து பாருங்க. நீங்கள் இது வரைக்கும் இப்படி ஒரு பூஞ்சிக்காய் கறி அல்லது பீன்ஸ் கறி செய்யலைன்னா இப்போ வாங்க நாங்கள் அதை பற்றி அதை செய்து பார்ப்போம். எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்ப்போம்.